தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம், எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம், நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம். சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக இருப்போமே, தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா, ஜனங்க மறக்கல எதையோ. காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு, வாக்கு பதிகிற சமயம். போகும் பாதையில குழி நூறு பறிச்சாலும் தாவி போவோம் தான் நிமிர்ந்து. கேப்டனானையில மழையே தானாலும் எட்டி தொடுவோம் தான் பறந்து, எட்டி தொடுவோம் தான் பறந்து. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம், எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம், நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம். சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக இருப்போமே, தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம், எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம், நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம். சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக இருப்போமே, தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா, ஜனங்க மறக்கல எதையோ. காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு, வாக்கு பதிகிற சமயம். போகும் பாதையில குழி நூறு பறிச்சாலும் தாவி போவோம் தான் நிமிர்ந்து. கேப்டனானையில மழையே தானாலும் எட்டி தொடுவோம் தான் பறந்து, எட்டி தொடுவோம் தான் பறந்து. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம், எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும்.
முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம் போகும் பறையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து கேப்டனானையில மலையே நானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம் போகும் பறையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து கேப்டனானையில மலையே நானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம்
முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிர சமயம் போகும் பறையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோம் நான் நிமிர்ந்து கேப்டன் அணையில மழையே நானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிர சமயம் போகும் பறையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோம் நான் நிமிர்ந்து கேப்டன் அணையில மழையே நானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு
அந்த பூவெல்லாம் வந்து கேப்டன் போடுங்க தம்பி. அந்த பூவெல்லாம் கேப்டன் போடுங்க போயிட்டு தம்பி. அந்த பூவெல்லாம் போயிட்டு கேப்டன் மேல போடுங்க. போங்க அப்படியே. இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு என்ற தாரக மந்திரத்தை தந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் கருப்பி எம்ஜிஆர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய ஆசையோடு கேப்டன் ரதத்தோடு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வருங்காலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணி அவர்களே, எங்கள் கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் எல்கேஎஸ் அவர்களே, கேப்டனுடைய மறு உருவம் நமது தம்பி மண்டல செயலாளர் அண்ணன் பார்த்தசாரதி அவர்களே, மண்டலத்தினுடைய துணை பொறுப்பாளர் அன்புக்குரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மண்டல பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் பம்மல் கே ராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பை நல்கிய ஸ்ரீ குமரன் அவர்களே, இந்த ஒன்றியத்தினுடைய செயலாளர் சங்கர் அவர்களே, ரமேஷ் அவர்களே, குமார் அவர்களே, விநாயகமூர்த்தி அவர்களே, விக்ரமாதித்தன் அவர்களே, பாலகிருஷ்ணன் அவர்களே, பாலமுருகன் அவர்களே, எம் கே குமார் அவர்களே மற்றும் இங்கே பெருந்திரளாக வந்திருக்கின்ற எங்கள் கழகத்தினுடைய சொந்தத்தின் சொந்தங்களே, அந்நியாரை இங்கதான் நிக்க வைக்கலாம், தேர்தலில் நிக்க வைக்கலாமா? ஜெயிக்க வச்சிடலாமா? கண்டிப்பா ஜெயிக்க வச்சிடலாமா? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்ககிட்ட எதிர்பார்க்கறது அதுதான். இந்த அண்ணாமலையார் மண்ணு, அவங்க பிறந்தது இந்த மண்ணு, பிறந்து வளர்ந்து கேப்டன் வந்து தாலி கட்டி அழைச்சிட்டு போற வரைக்கும் அவங்க இந்த மண்ணில் வாழ்ந்தவங்க தான். காலையில் அண்ணாமலையார போகணும், தரிசிச்சோம். அண்ணாமலையார் உத்தரவு கொடுத்துட்டாரு, கீழ்பண்ணாத்தூர் தொகுதியில நீங்க நிக்கலாம், கண்டிப்பா வருவீங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலையார் உத்தரவு கொடுத்துட்டாங்க. அதனால வருங்காலம் இந்த கீழ்பண்ணாத்தூர் தொகுதி அந்நியாருடைய தொகுதியாக நிச்சயமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே திரளாக வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, பொதுமக்களே மற்றும் என் வீரில் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களை அனைவருக்கும் என் முதற்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும். இதுல சொல்ல பெருமையாடிதான் சந்தோஷப்படுறேன். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் புதுசு இல்ல, முறை கேப்டன் வந்து அரசியல் மேடையில் ஏற்ற பிறகு தமிழ்நாட்டை தாண்டி ஒரு ஊருக்கு வந்தேன்னா அது திருவண்ணாமலை மாவட்டம் தான். அது வந்து அந்த பொறுப்பு நம்ம மாவட்ட செயலர் நேரு அவருக்கு பொருந்தும். ஏன்னா அந்த வயசு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு கிராமம் திருவண்ணாமலை முழுவதும் அண்ணனை இழுத்துட்டு போனாரு. எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி அப்ப இருந்ததோ அதே விட 10 மடங்கு பெரிய எழுச்சி இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பார்த்திருக்கோம். இன்னைக்கு உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு ஒரு டைட்டில் இன்னைக்கு தேமுதிக தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்திக்க வந்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நானும் அம்மாவும் மாமாவும் இல்லாம இன்னைக்கு எங்களோட மக்களை பார்க்க நம்ம கேப்டன் நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த ரத யாத்திரையும் இன்னைக்கு திருவண்ணாமலையில வந்து நாளைக்கு பௌர்ணமி, அங்க கிரிவலையும் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு கேப்டன் மூலமா திருவண்ணாமலை முழுவதும் மிகப்பெரிய ஒரு கிரிவலம் இன்னைக்கு நடந்திருக்கு. நிச்சயமாக வரும்போது அம்மாவை பார்த்து சொன்னா பௌர்ணமி வெளிச்சம் பிரகாசமா இருக்குன்னு, அதே பிரகாசம் நம்ம தேசிய முற்போக்கு திராவிட திருவண்ணாமலை நான் பாக்குறேன். நிச்சயம்
கேப்டன் எப்படி 2005 மாநாடு அனௌன்ஸ் பண்ணி 2006 சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம லேடி கேப்டன் 2025 மாநாடு அனௌன்ஸ் பண்ணி 2026 சட்டசபை தேர்தலில் வந்து நம்ம போட்டியிடுறோம். அன்னைக்கு எப்படி கேப்டன் 2006 விருதாச்சலத்தில் ஜெயிச்சு சட்டசபைக்கு போனாரோ அதே மாதிரி தேமுதிக 2.0 அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்க மாதிரி 2025 நம்ம மாநாடு அனௌன்ஸ் பண்ணி 2026 இந்த லேடி கேப்டன் மூலம் பல எம்எல்ஏக்கள் நம்ம தேமுதிக சார்பாக சட்டசபைக்குள்ள போகணும். அது நிச்சயமாக அது நடக்கும். ஏன்னா கேப்டன் எப்பயுமே சொல்வார், முடியாது என்பது முட்டாளுக்கு சொந்தமானது, முடியும் என்பது அறிவாளிக்கு சொந்தமானது. கேப்டன் சொல்லிட்டே இருப்பார். இன்னைக்கு நமக்கும் ஆண்ட கட்சிக்கும் ஆளும் கட்சி என்ன வித்தியாசம்? எதுவுமே இல்ல. பொருளாதாரத்துல அவங்க நம்மளோட மேல இருக்காங்க, அவ்வளவுதான். அதே 2 கை 2 கால் 2 கண்ணு அதே தான் நம்மளுக்கும். என்ன பொருளாதாரம் கொஞ்சம் பின்னடைவு. ஆனா கேப்டனோட ரத்தம் இங்க இருக்கு. எங்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை. துணிஞ்சு எத்தனையோ சவால்களை நாங்கள் சந்திச்சிருக்கோம். இன்னைக்கு கேப்டன் இல்லாத அந்த தருணத்தில் அவரோட மகனாகவும் எங்களுக்கு அனைத்து பொறுப்புகள் இருக்கு, தொண்டர்களும் அனைத்து பொறுப்புகள் இருக்கு. அதனால கேப்டனோட லட்சியம் வெல்வது நிச்சயம். அதுக்காக அனைவருமே பாடுபடுவோம். கேப்டன் எங்க சொத்து இல்ல, தமிழ்நாட்டு மக்களோட உங்கள் சொத்து. நீங்க கேப்டனோட மகனா ரத்தத்துல பிறந்து பேசலாம், ஆனா கேப்டன் பல கோடி உள்ளத்தில் உங்க ஒவ்வொருத்தருக்கும் கேப்டன் இருக்கு. அதனால தேமுதிக வந்து எங்க கட்சி இல்ல, உங்க கட்சி. முரசு ஜெயிச்சா நீங்க ஜெயிச்ச மாதிரி. மக்களாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். இன்னைக்கு கேப்டன் நம்ம கூட இல்லைன்னு எல்லாருமே மிஸ் பண்றீங்களே, நம்ம கூட கேப்டன் வருத்தப்படுறீங்களா? ஆமாவா இல்லையா? ஆனா கேப்டன் எங்கேயும் போகல, உங்க உள்ளத்துல வாழ்ந்துட்டு இருக்கார் கேப்டன், உங்க பூஜை அறையில வாழ்ந்துட்டு இருக்கார் கேப்டன். நம்ம எல்லாம் சேர்ந்து கேப்டன் என்ன ஒரே ஒரு கடமை பாக்கி, என்ன செய்யணும்? கேட்கல சத்தமா முரசுக்கு வாக்குகளை போட்டு அங்க இருக்கார் பாரு நம்ம கேப்டன், அங்க இருந்து நம்ம சிரிக்கணும் கேப்டன். நிச்சயமாக. ஏன்னா கேப்டன் உங்க சொத்து சொன்ன மாதிரி நானும் உங்க சொத்து தான். கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்க கடமை. திரும்பியும் சொல்றேன், கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்க கடமை. நிச்சயமாக முரசு தேமுதிக மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகும். அதுக்காக நம்ம இவ்வளவு பெண்கள் நீங்க எங்களை சுத்தி இருக்கீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஒரே ஒரு பெண் தலைவர் யாரு? திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான். எம்எல்ஏ இருக்கலாம், கவுன்சிலர் இருக்கலாம், கட்சியில இருக்கலாம், ஆனா தலைவர் யாரு? இன்னைக்கு நீங்க டிவியில பார்க்கலாம். இன்னைக்கு திமுக தலைவர் யாரு, அதிமுக தலைவர் யாரு, பாஜக யாரு, எல்லா கட்சி தலைவர் முகங்கள் வரும். ஆனா அந்த முகத்துல தேமுதிக தலைவர் யாரு? ஒரு பெண்மணி இருக்க பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான் இருப்பாங்க. இன்னைக்கு பெண் உரிமை மீட்கணும், பெண் உரிமை காக்கணும், எல்லா பெண்களும் இன்னைக்கு இருக்கு போராடுறீங்க. உங்களுக்கு மனக்குமுறல். ஆனா ஒரு பெண் ஜெயிச்சாதான் உங்க உரிமையை மீட்டு எடுக்க முடியும், உங்க உரிமையை காக்க முடியும். அதனால கட்சி ஜாதி மதம் எல்லாம் ஓர வச்சு அனைத்து பெண்களும் தேமுதிக நோக்கி படையெடுத்து வந்து தேமுதிக அனைத்து வாக்குகளை கொடுக்கணும் அப்படின்னு தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன். செஞ்சிடலாமா? செஞ்சுதான் போச்சா? அவ்வளவுதான். கேப்டன் 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 தேமுதிக 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 வரவேற்பு அனைத்து தேசிய முற்போக்கு தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் நன்றியை தெரிவித்துக் காவல்துறை மீடியா எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சொல்றேன், அனைவரும் முரசு வாக்குகளை கொடுக்கணும். கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்கள் கடமை என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர், உங்கள் வீட்டு சொத்து, நமது இதய தெய்வம் தலைவர் அவர்களை வணங்கி இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் கீழ்பெண்ணாத்தூர்ல இன்னைக்கு உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற இந்த 2 திட்டங்கள் மூலம் தமிழ்நாடு முழுக்க உங்களை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மிகப்பெரிய ஒரு மக்கள் வெள்ளத்துல இன்னைக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது மாவட்ட செயலாளர் நேரு அவர்களுக்கும், நமது ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் சரவணன் அவர்களுக்கும், இங்கு
அவைத்தலைவர் குமரன் அவர்களுக்கும், பேராசிரியர் ஏழுமலை அவர்களுக்கும், ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களுக்கும், என்னுடன் சென்னையில் இருந்து வந்திருக்கும் கழக பொருளாளர் LK சுதீஷ் அவர்களுக்கும், கழகத்தினுடைய தலைமை செயலாளர் பார்த்தசாரதி அவர்களுக்கும், கழகத்தினுடைய இளைஞர் அணி செயலாளர் விஜய பிரபாகர் அவர்களுக்கும், இங்கு மண்டல மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும், மேடையிலே நிற்கின்ற எங்கள் கழக நிர்வாகிகளுக்கும், கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அனைவருக்கும், பம்பல்ராஜ், சங்கர், ரமேஷ் அவர்களுக்கும், இங்க ஏன் கண் முன்னாடி நிக்கிறீங்களே அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள், என் மகளிர் அணி சகோதரிகள், தலைவர் கேப்டன் அவர்களை உங்கள் உயிர் மூச்சாக கொண்டிருக்கும் என் உயிரினும் மேலான என் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் நான் இருகரம் கூப்பி எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் வீற்றிருக்கின்ற ஒரு மிக சிறந்த புண்ணிய ஸ்தலம். கோடிக்கணக்கான சித்தர்கள் இங்கு ஐக்கியமாகிய பூமி. நாளைக்கு பௌர்ணமி நிலாவை பார்க்கிறோம் இப்பவே நம்ம. நாளைக்கு கிரிவலம். ஆனா அதற்கு முன்னோட்டமாக இன்னைக்கு தேமுதிகவின் கிரிவலம் திருவண்ணாமலை முழுக்க தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோட மிக மிக சிறப்பாக இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த புகழ் எல்லாமே யாருக்கு? கேப்டனுக்கும் அந்த பரமேஸ்வரர் பரமேஸ்வரிக்கு தான். இந்த புகழ் அத்தனையும் நம்ம கேப்டனுக்கும் தெய்வங்களுக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன். இங்க அவர் நேரு அவர்கள் சொல்லும் போது நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் இங்கன்னு சொன்னாரு. ஆக்சுவலி நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் ஆம்பூர், வேலூர் மாவட்டம். ஆனா தலைவர் அவர்களை திருமணம் செய்து கொள்ளும் போது இங்க பக்கத்துல இருக்குல்ல மூங்கில் துறைப்பட்டு, அங்கதான் நான் வந்து அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சோ மூங்கில் துறைப்பட்டுல தான் கேப்டன் அவர்கள் வந்து என்னை வந்து திருமணம் செய்து அண்ணாமலை உண்ணாமலை அம்மன் அருளால் மனைவியாக என்னை ஏற்றுக்கொண்டு சென்னை அழைத்து சென்ற ஒரு இடம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம வந்து கட்சி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு மதுரையில் எத்தனாம் தேதி எப்போ டேட்டோட அறிவிச்சது இந்த திருவண்ணாமலை ஸ்தாபனத்துலதான். ஏன்னா கேப்டன் எப்பவுமே சிவனுடைய பக்தர், சிவனுடைய ரூபம் அவரு. எப்பவுமே நாங்க எல்லாருமே சொல்லுவாங்க, அர்த்தநாரீஸ்வரராகவே கேப்டனும் நானும் வாழ்ந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். காலையில நான் கோவில் போனேன், போகும்போது எனக்கு தலைவர் ஞாபகம் தான் அதிகமா வருது. ஏன்னா அவரோட நம்ம வந்து கோயிலுக்கு எத்தனை வாட்டி வந்திருக்கோம். நான் இங்க மூங்கில் துறைப்பட்டுல இருந்தப்போ பரணி தீபத்துல இருந்து மகா தீபத்துல இருந்து அத்தனை தீபங்கள் ஏற்றும் போதும் நான் எங்க குடும்பத்தோட வந்திருக்கேன். அப்பா, அம்மா, என் தம்பி, என் அக்கா, உறவினர்களோட. கேப்டன் மனைவியா முன்னாடி, கேப்டன் மனைவியான பிறகு பல முறை நானும் கேப்டனும் எல்லாரும் வந்திருக்கோம். சோ அந்த நினைவுகள் எல்லாமே என் கண் முன்னாடி ஒரு வந்து போகுது. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இந்த பூமி புண்ணிய பூமி, தெய்வத்தின் ஆசீர்வாதம் பெற்ற பூமி. இங்க விவசாய பெருமக்களும் நெசவாளர்களும் அதிகமாக இருக்கின்ற ஒரு பூமி. கேப்டன் எப்பவும் சொல்வார், விவசாயமும் நெசவும் சிறப்பாக இருக்கணும் தலைவர் சொல்வார். நேற்று செய்யாறு, ஆரணி போன்ற எல்லா பகுதிக்கும் போனோம். இன்னைக்கு கீழ்பெண்ணாத்தூர்ல ஆரம்பிச்சு இன்னும் 4-5 இடங்களுக்கு நாங்க செல்ல இருக்கிறோம். இன்னைக்கு தலைவர் இல்லாம நம்ம எப்பவும் வந்தது கிடையாது. ஆனா வந்துட்டாரு பாருங்க, உங்களை எல்லாரும் பாருங்க, வந்துட்டாரு 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 உங்க எல்லாரையும் பார்க்க நம்மளது மக்கள் தலைவர் இன்னைக்கு வந்து எல்லா தொகுதிக்கும் வந்துட்டு இருக்கார். அந்த ரதம் ஒண்ணு தெரியுதா, பேக் சைடு உட்டில பண்ணது, மரத்தால் பண்ணது, அது யார் தலைவருக்கு பரிசா கொடுத்தது தெரியும்ல உங்களுக்கு எல்லாம். ஏன்னா பெண்களுக்கு தெரியுமா, இலங்கையில இருந்து தலைவருக்காக வடிவமைக்கப்பட்டு பரிசாக வந்ததுதான் நம் தமிழர்கள் தலைவருக்கு கொடுத்த அந்த பரிசு. இது வந்து நீங்க இங்க இருந்து அதை பார்க்க முடியாது. அதனாலதான் உங்க எல்லாருக்கும் அது வந்து தலைவர் வந்து உங்களை பார்த்து அந்த ரதம் இன்னைக்கு சாதாரண கிடையாது. இலங்கை வாழ் தமிழர்கள் நம்ம கேப்டனை நேசிச்சதின் அன்பின் வடிவமாக அந்த ரதத்தை தலைவருக்கு பரிசா கொடுத்திருக்காங்க. இது சாதாரண வரலாறு கிடையாது.
ஏன்னா இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்கு, எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ ராஜாக்கள் வாழ்ந்த பூமி. ஆனா மக்கள் ஒரு ராஜாக்கோ ஒரு முதல்வருக்கோ இதுவரைக்கும் தேர் கொடுத்தத வரலாறே கிடையாது. சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னவர்கள் வாழ்ந்த இந்த பூமியில கூட மக்கள் ராஜாக்கு பரிசு கொடுக்கல. ஆனா கேப்டன் மக்களை உண்மையா நேசிச்சார். அந்த அன்பின் விளைவாக மக்கள் கொடுத்த பரிசு, மக்கள் கொடுத்த, அதுவும் நம் தமிழர்கள் கொடுத்த பரிசு தலைவருடையது. அதனாலதான் நீங்க எல்லாம் அவரை பார்க்கணும்னு சொல்லிதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கேப்டன் ரத யாத்திரை வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் முடிச்சு தலைமை கழகத்தில் அங்க வச்சிருவோம். நீங்க எல்லாரும் சென்னைக்கு வரும்போது கேப்டன் ரதத்தையும் கேப்டன் ஆலயத்தையும் நீங்க எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் கேப்டன் ஆலயம் வந்திருக்கீங்களா? எல்லாரும் வந்திருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் 1985 இருந்து இருக்கேன் எங்க திருவண்ணாமலை மாவட்டத்துல. இங்க வந்த பிறகுதான் கேப்டனை பத்தி நான் அதிகமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஸ்கூல்ல காலேஜ் நாங்க படிச்சுட்டு இருந்தோம். எப்ப மூங்கில் துறப்பாட்டுக்கு வந்ததும் ஒன்லி கேப்டன் சினிமா தான் நான் பாப்பேங்க. ஏன்னா ஒட்டுமொத்த பேரும் கேப்டன் ஃபேன்ஸ். அப்போ நான் அப்படியே புரிஞ்சுக்கிட்டேன், தலைவருடைய கோட்டை இது. திருவண்ணாமலைன்னு சொன்னாலே அது கேப்டனுடைய கோட்டை. அது இன்னைக்கு நேற்று நான் பார்க்கல, 1985 இருந்து நான் பார்க்கிறேன். தலைவருடைய படத்தை தவிர அந்த சினிமா இங்க ஓடாது. சாதாரணவங்க இருந்து எல்லாரும் கேப்டனுடைய ரசிகர்கள். அப்போ நான் சினிமால அவர் நடிச்சப்போ நான் பார்த்து வியந்த ஒரு மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். இன்னைக்கு திருவண்ணாமலையை சுத்தி எத்தனையோ கிராமங்கள் இருக்கு. நேரடியாக நான் போறப்ப பார்த்திருக்கிறேன். கேப்டன் படம் இல்லாத வீடே கிடையாது திருவண்ணாமலையில. இன்னைக்கு கேப்டன் மறைச்ச பிறகு தெய்வமா இன்னைக்கு கும்பிடுறோம். நான் சொல்றது நடிகரா இருந்தப்போவே அத்தனை பேர் வீட்டிலுமே கேப்டன் போட்டோ இல்லாத ஊரே கிடையாது. நான் தலைவர்கிட்ட எப்பயுமே சொல்லுவேன், ஏங்க இது உங்க கோட்டைங்க, திருவண்ணாமலையில காலடி வச்சா அடுத்து கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் எல்லாமே தலைவருடைய கோட்டை. இது யாரும் அசைச்சு கூட பார்க்க முடியாது இந்த கோட்டைய. என்ன அவங்க கிட்ட காசு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது மத்தவங்க கிட்ட, ஆனா நம்ம கிட்ட அதை விட பெரிய மனசு இருக்குதுங்க. அவங்க கிட்ட பணம் இருக்கு, நம்ம கிட்ட மனசு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் 100 சூரோ பீரோ கொடுத்த கூட்டமா இது சொல்லுங்க? என்னைக்குமே கிடையாது. ரசிகர் மன்றத்திலிருந்து இந்த கட்சி ஆரம்பிச்சு 21வது வருஷம் வழி நெடுக்க பாக்குற பேனர், கொடி, லைட்டு, கம்பம் எப்படி வருது இதெல்லாம் அந்த பாருங்க. வேர்வை சிந்துறோம்ல, தலைவர்கள் இருந்து தொண்டர் வரைக்கும் அந்த உழைத்த காசில் கட்டப்படுவதுதான் இந்த பேனர்களும் கொடிகளும். தலைவர் சொல்லுவார், அதை இழுத்து கட்டுறீங்களே அது எந்த தொண்டனுடைய நரம்பு, அதுல தெரியுதே லைட்டு, அதெல்லாம் என் தொண்டனுடைய உழைப்புன்னு சொல்லுவார் தலைவர். அதனால நான் என்ன சொல்றேன், இதை எத்தனை கட்சி வேணாலும் வரட்டும், நான் சொல்றேன் உங்களுக்கு, கேப்டனுக்கு இணை கேப்டன் மட்டும்தான். தேமுதிகவுக்கு நிகர் தேமுதிக மட்டும்தான். எத்தனை வாட்டி நான் தலைவர் கூட நாங்க எல்லாரும் வந்திருக்கோம் திருவண்ணாமலைக்கு. ஆனா இன்னைக்கு தலைவர் இருந்தது மாதிரி இன்னும் அந்த நம்மளுடைய தொண்டர்களும் மக்களின் இன்னைக்கு ஆரவாரம் இருக்குன்னா இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அந்த நிலாவை நான் வானத்துல பாக்குறேன் பிரகாசமா, ஆனா அதை விட பிரகாசமா உங்கள் முகங்களை நான் இங்க பார்க்கிறேன். நிலவின் ஒளியை விட என் தாய் குலங்களின் அந்த சிரித்த முகம் இன்னும் என் கண்ணுக்கு பிரைட்டா தெரியும். இதான் உண்மை. ஒரு பெண்ணை நிலவோட தான் கம்பேர் பண்ணுவாங்க. அந்த நிலவு ஒண்ணுதான். இங்க ஆயிரக்கணக்கான நிலாக்களாக என் தாய் குலங்கள் என் கண் முன்னாடி தெரிகிறீர்கள். அதனால நான் சொல்றேன், தலைவர் இந்த கட்சி யாருக்காக ஆரம்பிச்சார்? மக்களுக்காக ஆரம்பிச்சப்பட்ட கட்சி. கேப்டன் அவர்கள் மக்கள் தலைவர். நான் எப்பவுமே சொல்றேன், அவர் எங்க குடும்ப சொத்து கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள் சொத்து, தமிழர்களுடைய சொத்து. அவர் இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. தலைவரே சொல்வார், என் மனைவி நிழல் சக்தி இல்லடா நிஜ சக்தி. நான் செய்யற உதவிக்கு அவங்க தடையே போட்டதில்லை. நான் ஏன் தடை போடணும்? அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு மக்களுக்கு தான் கொடுக்கிறார். கொடுங்க நான் சொல்லுவேன். அவருக்கு தொடர்தான் நான் மக்களுக்கு செய்யுங்க, உங்க மனசார மக்களுக்கு செய்யுங்க தான்
நான் எப்பவுமே அவருக்கு துணை நின்று அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் எப்படி அந்த நாள் ஈஸ்வரரா ஒன்னா காட்சி அளிக்கிறாங்களே மலையில அந்த மாதிரிதான் வாழ்ந்தோம் கேப்டன் நானும். சரிங்களா? அதனால அவரோட கனவு, லட்சியம், கொள்கைகளை நிச்சயம் நாம் வென்றெடுத்தே தீர்வோம் என்பதை இந்த நாள்ல இந்த புண்ணிய பூமியில உங்க முன்னாடி நான் உறுதிமொழி எடுக்கிறேன். நாம் அனைவரும் இணைஞ்சு அவர் கனவு, லட்சியம், கொள்கை எல்லாத்தையும் வென்றெடுத்து தீரணும். நிச்சயமா நேரு அவர்கள் சொல்லும்போது சொன்னார், கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில நான் போட்டியிட வேண்டும் என்று அவர் சொன்னார். நான் என்ன சொல்றேன் அது பார்ப்போம். நான் என்ன சொல்றேன், இன்னும் நீங்க எல்லாரும் விரும்புற ஒரு நல்ல கூட்டணியை அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மனும் தலைவரும் நமக்கு அமைச்சு கொடுப்பாங்க. அப்ப யார் வேட்பாளர், எந்த தொகுதி என்பதை அப்ப தேர்தல் நேரத்துல நம்ம பேசுவோம். ஏன் இப்ப வந்திருக்கோம்? உள்ளம் தேடி இல்லம் நாடி உங்க ஒவ்வொருத்தரையும் தேடி நம்ம வந்திருக்கோம். உங்களை நாங்க மட்டும் தேடி வரல, தலைவரும் தேடி வந்திருக்கார். அதனால நான் என்ன சொல்றேமா, நிச்சயமாக உறுதியாக எல்லாருக்கும் நல்லது செய்கின்ற ஒரு கூட்டணி வேட்பாளர் நிச்சயம் ஜெயிப்போம்னு சொல்றேன். கேப்டன் இன்னைக்கு நம்ம கோவில்ல எவ்வளவு பேர் டெய்லி 3000 4000 பேர் வர்றாங்க. அன்னதான பிரபுன்னா நம்ம ஐயப்பனை சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு உலகமே ஒருத்தர் அன்னதான பிரபுன்னு சொல்றாங்கன்னா அது நம்ம கேப்டனை மட்டும்தான். தன்னை தேடி வருபவர்கள் வயிறார உணவறிந்து திருப்தியா போகணும். அதை எங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்க. இன்னைக்கு தலைவர் மறைஞ்சு 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது. இன்னைக்கும் ஒரு நாள் கூட தவறாம அத்தனை பேருக்கும் 3000 5000 10,000 எவ்வளவு பேர் வந்தாலும் நம்ம கேப்டன் கோயில சாப்பாடு நம்ம போடுறோம்னா எனக்கு தெரியும் அவருக்கு எதுல சந்தோஷம், அவர் ஆன்மா எங்க சந்தோஷப்படும் என்பது எனக்கு தெரியும். என் மக்கள் என்ன தேடி வந்தா அவங்க நான் வயிறார சாப்பிடணும். அதான் தலைவர். அது மட்டும் இல்ல, எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு உங்களுக்கு எல்லாம் தெரியும். கண்டு தெரியாதவங்க, காலத்து கேட்காதவங்க, நடக்க முடியாதவங்க, அதே மாதிரி பெண்களுக்கு தையல் மிஷின், எத்தனையோ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கட்டில், மெத்த, மருந்து, மாத்திரை, டிவி, அது மட்டும் இல்ல இளைஞர்களுக்கு கம்ப்யூட்டர் சென்டர், பெண்களுக்கு சுய வேலை, ஆட்டோக்கள், பஸ், எவ்வளவோ பண்ணிருக்க. நம்ம அதை பேச ஆரம்பிச்சா நாளைக்கு பௌர்ணமியே வந்துடும். அவ்வளவு தூரம் அவ்வளவு பெரிய லிஸ்ட் இருக்கு. இது வரைக்கும் நம்ம தலைவர் செஞ்சு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால நான் என்ன சொல்றேமா, இது கட்சி மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. உங்களுக்காக தான் இந்த கட்சி. இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. இதுல மாற்று கருத்தே இல்ல. நீங்க எல்லாம் ஒரு வாட்டி கேப்டனை முதலமைச்சர் ஆக்கி இருந்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு தான் இந்தியாவில் நம்பர் 1 கொண்டு வந்திருப்பார் தலைவர். ஆனா நீங்க வாய்ப்பு கொடுக்கல. ஆனா நான் சொல்றேன், இழந்தது தலைவர் இல்ல, இழந்தது தமிழ்நாடும் தமிழக மக்களும் தான். ஒரு நல்ல முதல்வரை இழந்துட்டீங்க. ஆனாலும் நான் சொல்றேன், அவர் எங்கும் போகல. தெய்வமாக நம்ம அத்தனை பேர் உயிர் மூச்சில, நம்ம உணர்வோடு, நம்மளுடைய ரத்தத்துல கலந்திருக்கிறார் நமது கேப்டன் அவர்கள். அவர் கனவு, லட்சியத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நிச்சயமாக ஜெயிக்க வேண்டும் என்று உங்ககிட்ட நான் சொல்றேன். நம்ம தொகுதியில கீழ்பெண்ணாத்தூர்ல நம்ம ஜெயிச்சு வந்தா என்னெல்லாம் செய்ய போறேன்னு ஒரு சில குறிப்புகள் மட்டும் சொல்றேன். தேர்தல் வரும்போது நான் உங்களோட நிறைய நேரம் பேசுவேன். மிக மிக முக்கியமாக சில கோரிக்கைகள் என்னன்னா, நந்தன் கால்வாய் திட்டத்தை முழுமையாக வேலை முடியாம கிடப்புல இருக்கு. விவசாய மக்களுக்கு பயனளிக்கும் வரை நந்தன் கால்வாய் திட்டம் விரைந்து முடிக்கப்பட வேண்டும் என்பதை தமிழக அரசின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம். ஏற்கனவே நம்ம எம்எல்ஏக்கள் 29 பேர் ஜெயிச்சப்போ இங்க திருவண்ணாமலை, அதே மாதிரி விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி எல்லாரும் சேர்ந்து விழுப்புரத்துல வெங்கடேசன் தலைமையில நந்தன் கால்வாய் திட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திய கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த திட்டம் செயல்படல. அதனால விவசாயிகள் பாதிக்கிறாங்க. இது நிச்சயமா மக்கள் சார்பா, விவசாயிகள் சார்பாக இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதே மாதிரி இந்த தொகுதியில் அதிக பூ விளைச்சல் இருக்குது. பூக்களை பதப்படுத்துறது, சென்ட் ஃபேக்டரி வேணும் அப்படின்னு பல வருஷமா நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க. கடவுள் அருளால் ஜெயிச்சு வந்த உறுதியாக கீழ்பெண்ணாத்தூர்ல சென்ட் ஃபேக்டரி வச்சு எல்லா இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்க
உருவாக்குவோம் என்று நான் சொல்றேன். தொகுதிக்கு அரசு கலைக்கல்லூரி வேண்டும், அறிவியல் கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கு. நிச்சயம் அடுத்த தேர்தலில் ஜெயித்து மக்களுக்கு கல்லூரிகள் கொண்டு வரப்படும். விவசாய மக்களுக்கு போதுமான விலை நிர்ணயம் இதுவரைக்கும் இல்லை. அதனால நீங்கள் விளைவிக்கிற அந்த விவசாய பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்து நீங்களே அதை நேரடியாக விற்பனை செய்து அந்த லாபம் நேரடியாக உங்களுக்கு வர வேண்டியதை நிச்சயம் நாங்க செய்வோம் என்பதை சொல்றேன். இங்க படித்து மற்றும் படிக்காத இளைஞர்கள் பெரும்பாலும் திருப்பூர், பெங்களூரு போறீங்க. எனக்கு தெரியும், நம்ம ஆட்கள் முக்காவாசி பேர் இப்ப இங்க இல்ல. அவங்க எல்லாம் இன்னைக்கு இருந்தா திருவண்ணாமலையே இன்னைக்கு குலுங்கி இருக்கும். எல்லாம் வேலைக்காக வெளியூர் போயிருக்காங்க, எனக்கு தெரியும் எல்லாம். ஆனா தேர்தல் நேரப்போ எல்லாம் வந்துருவாங்க, மொத்த பேர் வருவாங்க. கேப்டனுக்கும் முரசுக்கும் ஓட்டு போடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு வாட்டி செம்மரக்கட்டை வெட்டினப்போ நம்ம தமிழர்கள் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல ஆந்திரால கைது செய்தார்கள். எல்லாரும் அறிக்கை தான் விட்டாங்க. அந்த தலைவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் உடம்பு முடியலன்னா கூட கேட்கலையே, கிளம்பி வந்துட்டார். நேரா ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கும் நேரடியாக சென்று ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிதியை வழங்கி அவர்களுடைய துக்கத்தில் பங்கேற்றவர் நமது கேப்டன் அவர்கள். அன்னைக்கு 18 பேரை ஆந்திர அரசு கைது பண்ணியிருந்தாங்க. தலைவர் சொல்லி உடனடியாக அவங்களை ரிலீஸ் பண்ணணும் என்று சொன்னதோட விடாம அத்தனை வீடுகளுக்கும் நேரடியாக சென்று அந்த செம்மரக்கட்டையில பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிதியும் கொடுத்து அவங்களுக்கு அந்த கஷ்டத்துல கூட நின்று சகோதரனா தோளோடு தோள் கொடுத்தவர் நமது கேப்டன் அவர்கள். வேற எந்த தலைவராவது வருவாங்களா? யோசிச்சு பாருங்க, எந்த தலைவராவது வருவாங்களா? தலைவர் மக்களை நேசிச்சார், மக்களை உண்மையாக விரும்பினார், அதனாலதான் வந்தார். நேத்து கூட நான் ஆரணியில பேசினேன், விவசாயமும் நெசவும் நமக்கு எப்படி 2 கண்ணோ அது மாதிரி இது 2 தொழிலும் நல்லா இருக்கணும் விரும்பியவர் கேப்டன் அவர்கள். நெசவாளர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு கட்சி கஞ்சி தொட்டி திறந்தாங்க, ஒரு கட்சி பிரியாணி பொட்டலம் கொடுத்தாங்க. ஆனா கேப்டன் மட்டும்தான் நெசவாளர்கள் நெய்த துணியை 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி தமிழ்நாடு முழுக்க மக்களுக்கு விநியோகம் செய்த ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள் தான். ஏன்னா அந்த அளவு அவர் மக்களுக்காகவே சிந்திச்சுட்டு இருப்பார். அவர் உழைத்தது அத்தனையும் மக்களுக்காக தான். அதனால நான் சொல்றேன், மீண்டும் மக்களாட்சி மலரணும், கேப்டன் கனவு லட்சியத்தை நாம் வெல்லணும், அந்த வெற்றி கனிகளை அவர் காலடியிலே நாம் சமர்ப்பிக்கணும். செய்யலாமா? வெற்றி பெற நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருப்பீர்களா? கேப்டன் கனவு லட்சியத்தை வெல்லலாமா? கஞ்சா, போதை, டாஸ்மாக், செயின் புடுங்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இது அத்தனையும் ஒழித்து என் சகோதரிகளே, உங்க வீட்டு பெண்ணா நான் சொல்றேன், உங்கள் கஷ்டத்தை தீர்க்க ஒரு பெண் கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் என்பதை சொல்றேன். பெண்கள் படையாக திரண்டு வாருங்கள், ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள், ஒரு நல்ல தீர்ப்பை வருகின்ற தேர்தலிலே நீங்கள் தர வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி கடலூர்ல ஜனவரி 9ஆம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் உரிமை மீட்பு மாநாடு நடக்குது. அத்தனை பேரும் ஒருத்தர் தவிர குடும்பம் வந்து மாநாட்டில் கலந்து கொண்டு உங்க விசுவாசத்தை தலைவருக்கு நீங்க காமிக்கணும். வருவீங்கல்ல? எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பக்கம் தான். கட்டாயம் எல்லாரும் வந்து உங்கள் விசுவாசத்தை நம்ம தலைவருக்கு காமிக்கணும். அங்க இருந்து பாப்பாரு, தெய்வமா இருந்து பாப்பாரு தலைவர். வாங்க, நாங்க இருக்கோம், உங்களுக்கு பத்திரமா உங்களை பாதுகாத்து என்ன வேணுமோ உங்களுக்கு கொடுத்து பத்திரமா உங்களை ஊருக்கு அனுப்பி வைப்போம். அதை நாங்க பாத்துக்கிறோம். அது மாதிரிதான் கேப்டன் ஆலயத்துக்கு யார் வரலையோ வாங்க, உங்க பொண்ணா நான் கூப்பிடுறவங்க எல்லாரையும், யாரெல்லாம் வரலையோ வாங்க, நான் இருக்கேன் உங்களுக்காக. அங்க உங்களை அன்பாக உபசரித்து உணவளித்து உங்களை எல்லாருடைய புகைப்படம் எடுத்து நீங்க எல்லாம் பத்திரமா வீடு வந்து சேரும் வரைக்கும் உங்க பொண்ணா என்னுடைய கடமை அது என்பதை உங்ககிட்ட எல்லாத்தையுமே இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த நல்ல நாள்ல கீழ்பெண்ணாத்தூர்ல சொல்ற 2.0 ஸ்டார்ட்ஸ் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2026 தேர்தலுக்கான அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அருளால மாபெரும் வெற்றி பெறுவோம். தலைவர் கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம் என்று இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றேன்.
இந்த அளவு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நான் சொல்றேன். நேரு அவர்கள், குமரன் அவர்கள், ஏழுமலை, சங்கர், ரமேஷ், பாலகிருஷ்ணன், பாலமுருகன், குமார், செந்தில், மாரிமுத்து, முத்துகிருஷ்ணன், எங்கள் மகளிர் அணி நிர்வாகிகள் உஷா, மஞ்சுளா, பூங்குடி, அனுசியா, சபிதா அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னை வரவேற்க எங்கள் அனைவரையும் வரவேற்க வந்திருக்கும் அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு கொட்ட வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக இருப்போமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா, ஜனங்க மறக்கல எதையோ. காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம். போகும் பாதையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோம் நான் நிமிர்ந்து. கேப்டனான இள மலையே நானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து, எட்டி தொடுவோண்டா பறந்து. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம், எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்களை காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக நாப்பகலாம் உழைப்போம். செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக இருப்போமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம், எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்களை காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக நாப்பகலாம் உழைப்போம். செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக இருப்போமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா, ஜனங்க மறக்கல எதையோ. காலம் வந்தாச்சு. பெரியவர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் உங்கள் வீட்டுக்கு நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இன்றைக்கு எங்களுடைய மக்களாகிய உங்கள் அனைவரையும் சந்திக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம வந்து நின்னாலே பாருங்க, மழை பெய்யுது.
திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம். எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரை தங்காட்டம். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம். செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம். 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 இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம். எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரை தங்காட்டம். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம். செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம். 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 வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா, ஜனங்க மறக்கல எதையோ. காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு, வாக்கு பதிகிற சமயம். போகும் பாதையில குழி நூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து. கேப்டனான இள மலையே நானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து. எட்டி தொடுவோண்டா பறந்து. தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம். எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரை தங்காட்டம். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம். செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம். 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 இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம். எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரை தங்காட்டம். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம். செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம்.
முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம் போகும் பாதையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோம் நான் நிமிர்ந்து கேப்டனானையில மலையே நானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீராக நெருப்பாக நாப்பகலாம் உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக ஹலோ சவுண்ட் இல்ல சவுண்ட் சொல்லு சவுண்ட் மேல வைக்கிறேன் போட்டு காட்டு போய் கே வீடா புரியா அப்படியே படுத்து கே போடுமா கே போடு இப்போது நீங்கள் ஆளுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய புரட்சி அணியார் அவர்கள் இப்போது சிறப்புரையாற்றுவார். பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் உங்கள் வீட்டில் நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி அவருடைய நல்லாசியுடன் இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் தொகுதியில இங்க மாவட்ட செயலாளர் நேரு மற்றும் கழக தலைவர் பார்த்தசாரதி, கழக பொருளாளர் சுதீஷ், கிருஷ்ணமூர்த்தி, நிர்வாகிகள் சங்கர், ராமூர்த்தி, சங்கர், சிவா, வெங்கடே, கிருஷ்ணன், திருப்பதி, சுந்தரம், ரவி, பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம், அன்பு, தங்கராஜ், தமிழன் பிரபு, ரவிக் பாஷா, கோவிந்தன், ஆனந்தன், வாசகி, சிவகுமார், சிம்மா, சீனு, தீபாஞ்சன், பூமிநாதன், சுரேஷ், கருணாநிதி ஆகியோருடன் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளே, மகளிர் அணி சகோதரிகளே, கேப்டனை உயிர் மூச்சாக கொண்டிருக்கும் என் உயிரினும் மேலான என் அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் நான் இருகரப்பே நன்றிகளை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செங்கம் தொகுதியில உள்ள
முன்னாடி மற்றும் தலைவருடைய ரத யாத்திரை மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று இன்றைக்கு தலைவர் அவர்கள் நம்ம மக்களை பார்க்க வந்திருக்கிறார். கேப்டன் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று நம் மக்களை இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தேர் இலங்கை தமிழர்களால் தலைவருக்கு தரப்பட்ட தேர். இந்த தேர் ஒரு வரலாற்று சிற்பமானது. உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன், இந்த தேர் நல்லா இருக்கா? தலைவர் நல்லா இருக்கா? ஏன் இது உங்களுக்காக நம்ம கொண்டு வரோம்ன்றத புரிஞ்சுக்கணும். சென்னையில நம்ம ஆபீஸ்ல இருந்தா நீங்க எப்பயோ வரும்போது தான் பார்க்க முடியும். ஆனா தலைவர் மக்களை நேசித்த தலைவர், மக்களுக்கான தலைவர், உங்களுக்கான தலைவர். அதனாலதான் இன்னைக்கு உங்களை நேரடியாக பார்க்கறதுக்கு தான் தலைவர் அவர்களே இன்னைக்கு நேரடியா வரார். சரியா? செங்கம் தொகுதி முரசு வென்ற தொகுதி, செங்கம் தொகுதி நமது கேப்டன் கோட்டை. அதுக்கு ஒரு சிறு உதாரணம் இன்னைக்கு என் கண்முடைய நிக்கிறீங்களே நீங்க எல்லாரும் தான். இந்த படை போதுமா? இந்த படை போதுமா? இந்த படை போதுமா என்று சொல்லக்கூடிய அளவு கேப்டன் என்ற ஒத்தை சொல்லுக்கு அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் நாம் அனைவருமே. இன்னைக்கு இங்கு இருக்கின்ற நீங்கள் ஒருத்தருமே 100 தலைகளுக்கு சமமானவர்கள். தலைவர்களை உங்க எல்லாரும் சொல்ற இந்த தொகுதியை நிச்சயமாக நாம் மீட்டெடுப்போம், உறுதியாக மீட்டெடுப்போம். துரோகிகளை பற்றி நாம் பேச தேவையில்ல. அவனுக்கெல்லாம் வரலாறு இல்லாம காணாம போய் கிடக்கிறாங்க. இன்னைக்கு என் கண் முன்னாடி நிக்கிறீங்களே, விசுவாசம். இந்த விசுவாசம் ஒன்று போதும். தமிழ்நாட்டில் நம்ம கட்சியை எந்த கொம்பனும் தொட்டு கூட பார்க்க முடியாது. ஏன் இதை சொல்றேன்னா, நிச்சயமாக புனித ஜார்ஜ் கோட்டையில நம்ம கொடி சீக்கிரம் பறக்கும். தமிழ்நாடு முழுக்க நல்ல கூட்டணி, நீங்கள் விரும்பும் கூட்டணி, என் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி, உங்களுக்கான கூட்டணி நிச்சயமாக அமைப்போம். உங்க எல்லாரும் கேட்டுதான் அந்த முடிவு நாம எடுக்க போறோம். நீங்க விரும்பும் கூட்டணி, நல்ல வேட்பாளர், தலைவருக்கும் கட்சிக்கும் விசுவாசமான ஒரு வேட்பாளர், எந்த காலத்திலும் கட்சிக்கு துரோகம் செய்யாத ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுத்து உங்க முன்னாடி நாங்க கொண்டு வருவோம். அன்னைக்கு நிச்சயமாக செங்கம் தொகுதியை முரசு வென்றது, மீண்டும் வரலாறு படைத்தது என்கின்ற சரித்திரத்தை நாம் படைப்போம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நாளைக்கு என்ன திருவண்ணாமலையில கிரிவலம், ஆனா இன்னைக்கு தேமுதிகவின் கிரிவலம் திருவண்ணாமலை முழுக்க நடந்து. தேமுதிகவின் கிரிவலம் அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலையம்மனுக்கும் நன்றிகளை இந்த நேரம் சொல்லணும். இது அத்தனை பேரும், நீங்க அத்தனை பேரும் நம்ம தலைவர் அவர்களுக்காக வந்தவர்கள், அந்த அன்புக்காக வந்தவங்க. இந்த எல்லா புகழும் கேப்டனுக்கு, எல்லா புகழும் கேப்டனுக்கு, எல்லா புகழும் கேப்டனுக்கு. நம்ம தலைவர் நம்மளை விட்டு எங்கும் போலப்பா. நான் சொல்றேன் உங்களுக்கு, நம்ம உயிர் மூச்சுல, நம்ம ரத்தத்துல, நம்ம உணர்வுல நம்ம தலைவர் நம்மளோட இருக்கிறார். நம்ம கூட தெய்வமாக இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி பரவுது, நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. தலைவர் சொன்ன டைலாக் உங்ககிட்ட சொல்றேன். இனிமேலதான் நமக்கு அதிகமான வேலை இருக்கிறது, யாரும் பயப்படக்கூடாது. தலைவர் சொன்னது இது, உங்க முன்னாடி சொல்றேன். இனிமேலதான் நமக்கு வேலையே அதிகமாக இருக்கிறது, நீங்க யாரும் எதற்கும் பயப்படக்கூடாது. உங்களுக்கு என்றைக்கும் நான் பின்பலமாக துணை நிற்பேன், உங்களோட துணை நிற்பேன். ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் அங்க நான் முன்னாடி வந்து நிற்பேன் சொல்றேன். சொல்லியிருக்காரு நம்ம தலைவர். அதனால சொல்றேன், அவர் சத்தியவான், அன்னதான பிரபு, மக்களுக்காக வாழ்ந்த ஒரு புனிதர். அவர் வாழ்ந்த காலம் மக்கள்
ஒரு உத்தம தலைவர் நம்ம கேப்டன் அவர்கள். என் தாய் குலங்களே, நீங்க எல்லாம் கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்ன ஒரு உத்தம தலைவர் அவர்களை மிஸ் பண்ணது நாம செஞ்ச பெரிய தவறு. இன்னைக்கு எல்லாரும் ஃபீல் பண்றீங்க. ஆனா நான் சொல்றேன், தலைவரை விட்டதுனால பாதிக்கப்பட்டது நம்ம தமிழ்நாடு மக்கள் தான். நம்ம தலைவர் மட்டும் முதலமைச்சர் ஆயிருந்தா நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு கிராமத்துல தான் அவருடைய தன் பணியை ஆரம்பிச்சிருப்பார். ஆனாலும் நான் ஒண்ணு சொல்றேன், தலைவர் எங்கும் போல தெய்வமா நம்ம கூட இருக்கார். அவர் கனவு லட்சியத்தை நாம் வெல்லணுமா இல்லையா? அவர் கனவு லட்சியம் இந்த கட்சி எதுக்காக ஆரம்பிச்சாரு? மக்களுக்காக ஆரம்பிச்சதை நாம் வெல்வோம் என்று இந்த நாள்ல நாம எல்லாரும் உறுதிமொழி ஏற்போம். இன்னைக்கு அன்னதான பிரபுவாக உலகம் முழுவதும் இன்னைக்கு தலைவரை பாராட்டுறாங்க. கேப்டன் கோயில்ல தினந்தோறும் ஆயிரக்கணக்காரங்க வந்து சாப்பிடுறாங்க. தலைவர் அவர்கள் தன்னை தேடி வர்றவங்க வயிறார சாப்பிட்டு மனசார சந்தோஷமா போகணும்னு விரும்புறவர். இன்னைக்கு 1.5 வருஷம் மேல ஆட்சி தலைவர் மறைச்சு இன்னைக்கும் அன்னதானம் நம்ம கோயில நடக்குது. இந்த யுகம் இருக்கும் வரை நடக்கும். இந்த யுகம் இருக்கும் வரை நடக்கும். நீங்க எல்லாம் கேப்டன் கோயில் வந்தீங்களா? எல்லாரும் வந்தீங்களா? பெண்கள் எல்லாம் வந்தீங்களா? பெண்கள் எல்லாம் வந்தீங்களா? யாரெல்லாம் வரலையோ வாங்க. நான் உங்க பொண்ணா உங்களை கூப்பிடுறேன். கேப்டன் ஆலயத்திற்கு வாங்க. உங்க பிரார்த்தனையை தலைவர் கிட்ட வைங்க. நீங்க வந்து தலைவர்கிட்ட நேரம் பேசுங்க. உங்க கஷ்டத்தை அத்தனையும் தலைவர் தீர்த்து வைப்பார். இது உண்மை, இது சத்தியம். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் உலகம் எல்லாம் வந்து தலைவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அத்தனை கோரிக்கை நிறைவேறுது. படிப்பு பாஸ் ஆறாங்க, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, எல்லாமே தலைவர் தெய்வமா இருந்து ஆசீர்வதிக்கிறார். அதனால நான் சொல்றேன், நீங்க எல்லாம் கேப்டன் கோயிலுக்கு உறுதியா வாங்க. உங்க பொண்ணா நான் கூப்பிடுறேன். நீங்க வாங்க. நான் அங்க இருந்து உங்களுக்கு உணவளிச்சு போட்டோ எடுத்து கொடுத்து உங்களை எல்லாரையும் பத்திரமா ஊருக்கு திருப்பி அனுப்புற வரைக்கும் உங்களுக்கு நான் பக்கபலமாக இருந்து உங்களை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ஒரு பெண்ணோட கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது. அதனால சொல்றேன், என் தாய் குலங்களே, படை திரண்டு வாருங்கள். ஒரு ஆட்சி மாற்றத்தை தாருங்கள், ஒரு மகத்தான வெற்றியை தாருங்கள். கேப்டன் இந்த கட்சி யாருக்காக ஆரம்பிச்சார்? மக்களுக்காக ஆரம்பிச்சார். அவருடைய கனவு லட்சியத்தை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வென்றெடுப்போம் என்று இந்த நேரத்தில் இங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். நிலாவை பாருங்க, ஸ்கைல பாருங்க, நிலா வெளிச்சமா இருக்கு. ஆனா எனக்கு இங்க நீங்க எல்லாம் இருக்கீங்களே, அந்த நிலாவை விட உங்கள் முகம் ரொம்ப பிரைட்டா இருக்கு. நீங்க தான் என்னுடைய உலகம், நீங்க தான் என்னுடைய எல்லாமே என்று சொன்னவர் நமது கேப்டன் அவர்கள். அதனால சொல்றேன், நம்ம வேட்பாளர் ஜெயிச்சு வரும்பொழுது நம்ம தொகுதிக்கு என்ன செய்ய போகிறோம் என்கின்ற வாக்குறுதிகளை இப்ப சில வாக்குறுதிகளை சொல்றேன். செங்கம் பகுதி விவசாயிகள் நிறைஞ்ச பகுதி, இங்க சென்ட் ஃபேக்டரி வேணும் என்ற கோரிக்கை ரொம்ப நாள் இருக்கு. உறுதியாக நம்ம வேட்பாளர் ஜெயித்து வரும் பொழுது இந்த சென்ட் ஃபேக்டரி செங்கத்துல கொண்டு வருவோம். செங்கம் பேரூராட்சியாக இருந்து நகராட்சியாக உயர்த்தப்பட்டு இன்னும் பேரூராட்சியாவே தான் செயல்படுது. அறிவிச்சாங்க, ஆனா எந்த பெசிலிட்டிஸும் கிடையாது. அதனால நிச்சயம் அதை எல்லாத்தையும் மாற்றி ஒரு நகராட்சிக்கு தகுதியான ஒரு இடமாக நமது செங்கத்தை செய்வோம். செங்கம் அரசு மருத்துவமனையில இன்னைக்கு மலைவாழ் மக்கள் முதல் கொண்டு மருத்துவமனையில இரவு பகல் பாராம ஏழை மக்கள் வராங்க. ஆனா அவங்களுக்கு மருந்து இல்ல, மாத்திரை இல்ல, டாக்டர் இல்ல, செவிலியர் இல்ல, எதுவுமே இல்ல, வெறும் கட்டடம் இருக்குது. அப்ப என்ன பிரயோஜனம்? எதுவுமே இல்ல. ஆனா நம்ம தலைவர் சொந்த உழைப்புல மருந்து, மாத்திரை, கட்டில், பெட்டு, டிவி தமிழ்நாடு முழுக்க வாங்கி கொடுத்த ஒரு தமிழ்நாடு முழுக்க அனைத்து ஆஸ்பத்திரிக்கு கொடுத்த தலைவர் நம்ம தலைவர். அதனால நிச்சயம் நம்ம ஜெயிச்சு வரும் பொழுது நம்ம வேட்பாளர் உறுதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவமனை தர உயர்த்துவோம் என்று உங்களுக்கு கேப்டன் சாட்சியா உங்களுக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி 2011 சட்டமன்ற உறுப்பினர் வந்து
வெற்றி பெற்று செங்கம் பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. 15 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கூட்ட நெரிசல் குறையவே இல்லை. எந்த விதமான பணிகளும் இங்க நடக்கல. இங்க செங்கம் புறவழி சாலை அமைத்து தரோம் சொல்லி 5 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் செய்யவே கிடையாது. உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், இன்னைக்கு மீண்டும் செங்கம் தொகுதியை நாம் வென்றெடுக்க வேண்டும். மக்கள் கோரிக்கை அத்தனை ஒண்ணா நிறைவேற்றுவோம் என்பதை உறுதியா உங்களுக்கு சொல்றேன். மேல் செங்கம் மத்திய விவசாய பண்ணையில 1000 ஹெக்டேர் நிலப்பரப்புல விவசாய பண்ணை ஏற்கனவே இயங்கி வருகிறது. ஆனா ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வந்தாங்க. ஆனா இப்போ வேலை இல்ல, யாருக்குமே வேலை இல்ல. அதனை செயல்படுத்தி இங்க இருக்கின்ற விவசாய மக்களுக்கு மீண்டும் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்று உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். கேப்டன் எப்பவுமே சொல்வார், விவசாயமும் நெசவும் நல்லா இருந்தது இந்த நாடு நல்லா இருக்கும். கேப்டனும் விவசாய குடும்பம், நானும் விவசாய குடும்பம். அதனால விவசாய கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். கவலைப்படாதீங்க. கேப்டன் ஆட்சி வரும்போது விவசாயிகளும் நெசவாளர்களும் வாழ்ந்ததாக சரித்திரம் இருக்கும். அது மக்களுக்கானதாக இருக்கும். செங்கம் தொகுதியை அடுத்த தேர்தலில் வெல்லும் பொழுது உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நிச்சயம் நாம் நிறைவேற்றுவோம் என்று உங்க எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்றேன். எனவே கேட்கிறேன், செங்கத்துக்கு நம்ம வெற்றி பெற்ற தொகுதியை சீட்டு கேட்போம். உங்கள் அத்தனை பேர் ஆதரவோடு வெல்வோம். மீண்டும் முரசுக்கு அது கோட்டை இது என்று நிரூபிப்போம். நிச்சயமாக இதை செய்வோம். ஆனா ஒரு உண்மை விசுவாசிக்கு தான் அந்த இடம். கேப்டனுக்காக உயிரை கொடுக்கிற விசுவாசிக்கு தான் அந்த இடம். துரோகிகளுக்கு இனிமேல் கிடையாது என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். அதனால நம்ம பார்க்காத வெற்றி இல்லை, நாம பார்க்காத தோல்வி இல்ல, நாம பார்க்காத துரோகம் இல்ல, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இனி காணப்போவது வெற்றி 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 மட்டும்தான். துரோகிகள் போயிட்டானுங்க. என் கண் முன்னாடி இருக்கிறீர்களே விசுவாசம், இதுதான் தேமுதிக என்பதை வருங்காலத்தில் நாம் நிரூபிப்போம் என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனவே உங்களை அத்தனை பேரையும் நான் பார்த்ததுல உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அடுத்த முறை நான் தேர்தல் நேரத்தில் வர்றப்போ நீங்கள் விரும்பும், நீங்கள் போற்றும் கூட்டணியோடு வருவோம். நீங்கள் விரும்பும் வேட்பாளரோடு வருவோம். ஒரு இடமாக வந்து மக்களை சந்தித்து வாய்ப்பு கேட்டு முரசு எங்கெல்லாம் வென்றதோ எல்லா இடத்திலும் மீண்டும் முரசு வெற்றி பெற்றது என்கின்ற ஒரு சரித்திரத்தை நாம் படைப்போம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று வரும்போது படித்த இளைஞர்களுக்கு வேலை இருக்கா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? டாஸ்மாக் இல்லாத தெருக்கள் இருக்கா? கொலை கொள்ளை இல்லாத ஊர் இருக்கா? நல்ல சாலை வசதி இருக்கா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? எல்லாருக்கும் இலவசமா கல்வி கிடைக்குதா? மருத்துவம் நல்லா இருக்கா? தெருவிளக்குகள் இருக்கா? எதுவுமே இல்ல. விவசாயம் நல்லா இருக்கா? நீங்க விளைவிச்ச பொருளுக்கு உரிய விலை கிடைக்குதா? டாஸ்மாக் கடை இருக்கா? தெருவுக்கு 10 டாஸ்மாக் கடை இருக்கா? கஞ்சா இருக்கா? அபீன் இருக்கா? போதை இருக்கா? பெண்களுக்கு அப்ப எப்படி பாதுகாப்பு வரும்? எப்படி வரும்? அதைத்தான் நான் சொல்றேன். நம்ம தலைவர் கனவு லட்சியத்தின்படி ஒட்டுமொத்த தாய் குலங்கள் வாழ்ந்ததாக ஒரு சரித்திரத்தை நாம் உருவாக்குவோம். பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு, இளைஞர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, மாணவர்கள் என் சகோதர சகோதரிகளுக்கு பாதுகாப்பை நாம் உருவாக்கி ஒரு மக்களாட்சியை நிச்சயம் மீண்டும் நாம் இந்த செங்கம் தொகுதியில கொண்டு வருவோம் என்று எல்லாருக்கும் நான் உறுதியா நான் சொல்றேன். எனவே உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை சிறப்பாக செய்து நிச்சயம் முடிப்போம் என்று சொல்கிறேன். இங்க நிக்கிறாங்களே கேப்டனின் உருவமாக நமது கலை இலக்கிய அணி, அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வோம். தலைவருடைய கெட்டப்ல எல்லா இடத்திலும் கலை இலக்கிய அணி மிக சிறப்பாக பணியாற்றாங்க. ஒட்டுமொத்த கலை இலக்கிய அணிக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக தேமுதிக சார்பாக வணக்கங்களையும் பாராட்டுகளையும் நாம தெரிவித்துக் கொள்வோம். அதே போல இங்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் நான் இருகரம் கூப்பி நன்றிகளை சொல்லி மீண்டும் வருவேன். தேர்தல் நேரம் வருவோம்.
சந்திப்போம், மாபெரும் வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறேன். மாவட்ட செயலாளர் நேரு அவர்களுக்கும் அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் நான் உண்மையிலேயே கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நேருக்கு வந்து மொத்தம் 4 தொகுதி இல்ல. ஒரு நிமிஷம் பார், சின்ன கேப்டன் மதுரைக்கு போயிருக்காரு. நாளைக்கு அங்க ஒரு நிகழ்ச்சி, அதுக்காக போயிருக்காரு. அடுத்த வாட்டி வருவார், சரியா? அதே மாதிரி ஒரே ஒரு நிமிஷம், செப்டம்பர் 14 நம்ம கட்சி நாள் மிக சிறப்பாக நீங்க எல்லாரும் கொண்டாட வேண்டும். அதே மாதிரி ஜனவரி 9 கடலூர்ல நம்ம மாநாடு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மாநாடு பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு சரித்திரத்தை படைக்கணும். இன்னைக்கு ஒரு 10 இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு நியூஸ் போது பாத்தீங்களா? தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்த சிறந்த மாநாடுகள், அதுல 1வது இடத்திலையும் தேமுதிக, 2வது இடத்திலையும் தேமுதிக, 3வது இடத்திலையும் தேமுதிக, 4வது இடத்திலையும் தேமுதிக. ஏன்னா இன்னைக்கு காசு, பணம், நோறு, சோறு, பீரு எதுக்கும் அடிபணியாம கேப்டன் மேல் அன்பு கொண்ட இத்தனை லட்சம் தொண்டர்களே, உங்களுக்கு அந்நியாக நான் தலை வணங்குகிறேன். உங்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். நீங்கள் கேப்டன் மேல வச்ச நம்பிக்கை நிச்சயம் வெல்வோம், வென்றே தீர்வோம். அவருடைய கனவு லட்சியத்தை வெல்வோம் என்று சொல்றேன். அதனால மாநாடுக்கு எல்லாரும் வாங்க, அத்தனை பேர் வரணும். தலைவருக்கு நாம் காட்டும் விசுவாசம், நம்ம தலைவர் அங்கிருந்து கண்டிப்பா நம்மளை ஆசீர்வதிப்பார். அதோட 26 தேர்தல்ல எல்லா இடமும் ஜெயிச்சு வெற்றி கனிகளை கேப்டன் ஆலயத்தில் அந்த வெற்றி கனிகளை சமர்ப்பிப்போம் என்று உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன். சரிங்களா? அதனால மீண்டும் வருவேன், உங்களை சந்திப்பேன், வெற்றி பெறுவோம் என்று சொல்லி தலைவர் சொன்னது போல இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நமது முரசு வெற்றி முரசு, வெற்றி முரசு, வெற்றி முரசு என்று கூறி வரவேற்க வந்திருக்கும் அனைவருக்கும் இருகரம் கூப்பி எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம். எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக நாம் பகலா உழைப்போம். சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா, ஜனங்க மறக்கல எதையோ. காலம் வந்தாச்சு, நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம். போகும் பாதையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோம் நான் நிமிர்ந்து. கேப்டன் ஆனையில மலையே நானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து, எட்டி தொடுவோண்டா பறந்து. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய